பிக் ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். பிறந்தாலும் முக்தி அப்படிங்கிற பெருமைக்குரியது இந்த திருவாரூர். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த திருவாரூரினுடைய தளம் வரலாறு அப்படிங்கிறது மிக நீளமானது. இது புராண காலங்கள்லையும் சரி, அதற்கு முந்தைய காலங்கள்ல இருந்தே இந்த தியாகராஜர் இங்க வந்தார் அப்படிங்கிறதுக்கு நிறைய புராணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இது யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நமக்கு தொடர்புடைய ராஜா யாருன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு ராஜா. இவர் பாத்தீங்கன்னா இவருடைய முன் ஜென்ம பிறப்புல இருந்து இந்த புராண வரலாறு தொடங்கிட்டு வருது. இவர் முன் ஜென்மத்துல ஒரு குரங்கா பிறந்திருக்காரு. அந்த குரங்கா பிறந்து என்ன பண்றாருன்னா, ஒரு சிவராத்திரி நாளன்று ஒரு வில்வ மரத்தின் மேலே ஏறி உட்காந்து அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த வில்வ தலையெல்லாம் பறிச்சு 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 கீழே இருக்கிற சிவலிங்கத்தின் மீது போட்டுக்கிட்டே வருது. இப்போ விடிய விடிய இந்த சேட்டை செஞ்சுட்டு இருக்கு. அந்த குரங்குக்கு தெரியல. பொதுவா வில்வ மரத்தினுடைய மகிமை என்னன்னா, வில்வ தலையை பறிச்சுட்டு முதல் நாள் நீங்க சிவபெருமானுக்கு சாத்தலாம். அதே வில்வ தலையை எடுத்து வைத்து அடுத்த நாளும் நீங்க சாத்தலாம். அதே வில்வ தலையை எடுத்து வைத்து மறுநாளும் சாத்தலாம். அப்ப அந்த வில்வ தலைக்கு அவ்வளவு மகிமை. நீங்க அது கடவே கிடையாது. சிவபூஜைக்கு உரிய முக்கியமான பொருள்கள்ல அந்த வில்வம் ஒன்று அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த வில்வத்தை சிவபெருமானுக்கு அந்த குரங்கு போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கீழே இருந்த உமையம்மையோடு சிவபெருமான் அமர்ந்திருந்த அந்த காட்சியிலிருந்து என்ன ஆகுதுன்னா, உமையம்மையுடைய கடைக்கண் பார்வை அந்த குரங்கு மீது படுது. அப்ப உடனே அந்த குரங்குக்கு சிவபெருமான் என்ன பண்றாருன்னா வரம் கொடுக்கிறார். இந்த மாதிரியான சிவராத்திரியை பொழுதென்று காலை இரவு முழுவதும் இந்த வில்வ இலையை பறிச்சு போட்டதுனால அடுத்த ஜென்மத்துல ராஜாவா பிறக்க கடவுதுன்னு சொல்லி வரம் தராரு. அப்ப அந்த குரங்கு கேக்குது, இல்ல ராஜாவா பிறந்தாலும் என்னுடைய இந்த குரங்கு உருவம் மாறுபடக்கூடாது. உடலால் மனிதனா இருக்கணும், முகத்தால் குரங்கு போல ஒரு உருவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு வேண்டிக்குது. அதன்படியே என்ன பண்றாரு, இந்த சிவபெருமானும் வரத்தை கொடுத்துறாரு. இந்த குரங்கு கருவூர்ல ராஜாவா சோழ மன்னனா பிறக்கிறது. முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு அதுக்கு பேரு. முசு அப்படின்னா தமிழ்ல குரங்கு அப்படின்னு பேரு. குந்தம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆயுதம். இந்த குரங்கு பிறக்கும் போதே குந்தத்தோட பிறக்கிறதுனால முசு குந்த சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன ஆகிறாருன்னா, கருவூர்ல பிறந்து சோழ சாம்ராஜ்யத்தை பல மடங்கு பெருக்கிட்டு போயிடுறாரு. இப்போ இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நம்ம புராண காலத்துக்கு ஒரு இன்னும் சற்று பின்னோக்கி போகணும். என்ன ஆகுதுன்னா, திருமால் திருமகளை மனம் செய்வதற்கு முன்னாடியே இது நிகழ்ந்ததா புராணங்கள் சொல்லுது. அவர் இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த தியாகராஜ பெருமானை தன்னுடைய மனசுக்குள்ள வைத்து வைத்து வழிபட்டாராம். எப்படி வழிபட்டாராம்? நாளும் பொழுதும் அவருடைய நினைவாலேயே இருந்தாராம். அப்ப அப்படி நினைவாலே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய நெஞ்சுக்குள்ள இந்த தியாகராஜர் என்ன ஆகிறாரு, ஒரு விடங்கமா மாறிடுறாரு. விடங்கம் அப்படின்னா உளியால் செதுக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். டங்கம்னா உளியால் செய்தது, விடங்கம்னா உளி இல்லாமல் உருவான விக்கிரகம் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த விக்கிரகம் என்ன ஆகுதுன்னா திருமாலுடைய நெஞ்சிலேயே இருக்கு. அப்ப இந்திரன் ஒரு வரத்தினால் என்ன ஆகிறான், அந்த திருமாலின் நெஞ்சில வைத்து வழிபட்ட இந்த விக்கிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி திருமால் கிட்ட இருந்து தியாகராஜரை இந்திரன் வாங்கி அவனுடைய இந்திரலோகத்துல இந்த தியாகராஜரை பிரதிஷ்டை பண்ணிடுறான். இது ஒரு புறம் இருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வருவோம். இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி எல்லா நாடுகளையும் வென்றதுனால இவனுக்கு பலம் அப்படிங்கிறது, படைபலம்ங்கிறது அளவற்ற மாறி போகுது. இந்த சமயத்துல தான் இந்திரனுக்கு அரக்கர்களால துன்பம் ஏற்படுது. இப்ப இந்த துன்பத்துல இந்திரன் நேரடியா யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாம இருக்கும்போது நம்மளுடைய பூலோகத்துல முசுகுந்த சக்கரவர்த்தி படை கொடுத்து உதவி செஞ்சா நிச்சயமா இந்த அரக்கர்கள் கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு இந்த இந்திரன் நினைச்சு முசுகுந்தன் கிட்ட உதவி கேட்கிறான். முசுகுந்தனும் என்ன பண்றாரு, தன்னுடைய படைகளை அனுப்பி நேரடியா இந்திரனுக்கு உதவி செய்து என்ன பண்றாருன்னா, முழுக்க முழுக்க இந்திரனுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத இந்திரலோகத்தை காப்பாத்தி கொடுத்துறாரு. இப்போ இந்திரன் என்ன பண்றானா, இந்த மாதிரியான ஒரு உதவி செஞ்சதுனால எனக்கு ஏதாவது உங்களுக்கு தரணும், என்ன வரம் வேண்டும், நான் கண்டிப்பா உங்களுக்கு வரம் தரணும்னு கேட்கிற போது இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன கேட்கிறாருன்னா, இத்தனை ஆண்டு காலமா நீ மனதில் வைத்து வழிபட்ட திருமாலுடைய மனதில் வைத்து வழிபட்ட அந்த தியாகராஜ விக்கிரகத்தை நீ உன்னுடைய இந்திரலோகத்தில் வச்சிருந்த, அந்த இந்திரலோகத்தில் வைத்து வழிபடக்கூடிய தியாகராஜ விக்கிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருவான். இது இந்த கேள்வி இந்திரன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். உடனே சரி நான் ஒரு குறிப்பிட்ட நாள்ல தரேன் அப்படின்னு சொல்லி இந்திரன் அனுப்பிச்சிருவான் முசுகுந்த சக்கரவர்த்தி. ஏன்னா
இந்திரனுக்கு வந்து அந்த தியாகராஜ விக்கிரகத்தை இவர்கிட்ட தரத்துக்கு விருப்பம் கிடையாது. இருந்தாலும் கேட்டுட்டாரே அப்படின்னு ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்யணும் அப்படின்னு இந்திரன் வந்து அமுச்சு விட்டுருவான். அமுச்சு விட்ட பிறகு தியாகராஜ விக்கிரகத்தை போல 6 விக்கிரகத்தை என்ன பண்றானா இந்திரன் வந்து உருவாக்கி மொத்தமா 7 சப்த விடங்களை ஒரே இடத்துல வச்சிடறான். இந்த அவருடைய மூல தியாகராஜரையும் மீதி இவன் உருவாக்கிய 6 தியாகராஜரையும் சேர்த்து 7 சப்த விடங்கள். சப்தம் அப்படின்னா 7ன்னு பொருள். இந்த 7 சப்த விடங்களையும் ஒரு இடத்துல பிரதிஷ்டை செய்து இதுல வந்து எது தியாகராஜர் அப்படிங்கறத நீயா கண்டுபிடித்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வந்து சொல்லிடுவான். இப்ப முசுகுந்த சக்கரவர்த்தி நேரா போவாரு. ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் பக்கத்தாலையும் போய் நிப்பாரு. அவருக்கு எதுவும் செய்யாது. கடைசியா தியாகராஜர் மூல தியாகராஜருடைய விக்கிரகத்துக்கு பக்கத்தால போய் நிப்பாரு. அவருடைய உடம்பெல்லாம் மெய் சிலிர்க்கும். அப்ப கண்டுபிடிச்சிருவார் இதுதான் வந்து மூல தியாகராஜர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே இந்திரன் வந்து வெக்கத்தால் நாணி இந்த 7 சப்த விடங்களையும் எடுத்துக்கொண்டு போய் பூலோகத்தில் பிரதிஷ்டை செய் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரலோகத்திலிருந்து ஐராவதத்தின் மீது இந்த 7 தியாகராஜர்களையும் ஏற்றி கொண்டு வந்து அதோடைய மூலத்தை வந்து இந்த திருவாரூர்ல பிரதிஷ்டை பண்ணிடுறான். இந்த மீதி இருக்கக்கூடிய 6 விடங்களை வந்து என்ன பண்ணிடுறான், திருவாரூரை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல பிரதிஷ்டை பண்ணிடுறான். அதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க தியாகராஜர். மீதி இருக்கக்கூடிய 6 விக்கிரகங்கள்ல ஒன்று திருநள்ளாறு, மற்றொன்று திருக்காரையில், இன்னொன்னு திருக்குவளை, திருவாய்மூர், திருநாகை, திருமறைக்காடு. இந்த இடங்கள்ல பிரதிஷ்டை பண்ணிடுறாரு. எங்க திருவாரூருக்கு வந்தீங்கன்னா இதை சுற்றி இருக்கக்கூடிய திருவாரூர் தியாகராஜரோடு சேர்த்து இந்த 6 சப்த விடங்களையும் பார்த்துட்டு போனீங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு. அதன் பிறகு என்ன ஆயிடுதுன்னா இந்த தியாகராஜருக்கு இங்க வந்த பிறகு அவருக்கு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. இதுதான் இந்த கோயிலுடைய தல வரலாறு, அதாவது புராண வரலாறு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். தியாகராஜர் இங்க வந்ததற்கான முக்கிய காரணமும் இதுவாக தான் சொல்லப்படுது.